ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஹாப்பி பொங்கல். கண்டிப்பாக நாளைக்கு எல்லாம் ஹாப்பியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, ஜல்லிக்கட்டுலாம் பார்ப்பீங்க. இருந்தாலும் எக்ஸாம் வந்துருச்சு. ஸோ இன்னும் 47 நாள் தான் இருக்குது. இன்றைக்கி சேர்த்திங்கன்னா 48. ஸோ இன்றைக்கி சேர்த்துக்க வேணாம், சரிங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு பக்கம் பிளான் போட்டிருக்கிறேன். வாங்க, ஸ்டடி பிளான் தான் கேட்டிருந்தீங்க 50 நாளைக்கு. ஸோ நான் ஒரு கணக்கு வச்சு 47 வச்சுருக்கிறேன், சரிங்களா? இந்த 47 நாளை இப்படி பிரிக்கலாம், சரிங்களா? இதனடா ப்ராஜெக்ட் 2747 பார்க்குறீங்களா? 27 போஸ்டிங்கு டெப்யூட்டி கலெக்டர், 47 நாள். ஸோ ப்ராஜெக்ட் 2747. ஸோ 77 டிரைவிங் ஆச்சு, அதனால் வச்சிட்டேன். 2 4 7 7, சரிங்களா? தமிழ் வாழ்க, எம் தமிழ் இனம் வாழ்க. இது கண்டிப்பாக மனசில் வச்சுக்கோங்க. நேரம் கொட்டி கிடக்குதுங்க, நீங்கள் தான் அள்ளிக்கணும், சரிங்களா? நேரம் இல்லைன்னு ரெண்டுமே சொல்லாதீங்க. சரி, உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோ, இன்ஜினியரோ, இல்லை மெடிக்கலோ, இல்லை எந்த ஸ்டூடெண்ட்டானா இருங்க, எனி டிகிரி, கண்டிப்பாக முடியும், உங்களால் கண்டிப்பாக முடியும், சரிங்களா? எம்முடைய இந்தியா வாழ்க அப்படி சொல்லிட்டு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க. இந்தியா வாழ்க, இந்தியா வாழ்க மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க. உங்களுக்கு யார் மேலே கோவம் இருந்தாலும் சரி, இந்தியா வாழணும்னு நினச்சிக்கோங்க. நம்முடைய இந்தியா வாழணும் அப்படி சொல்லிட்டு பப்ளிக்காக சொல்லுங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ரொம்ப கஷ்டமாந்தா? சத்தியமாக இல்லை, ஈஸி தான். அடித்து பார்ப்போம், வந்தால் மழை, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். வரலன்னா அடுத்த எக்ஸாம் குரூப் 2 இருக்குது, அடுத்த குரூப் 1 வரும், அடிச்சு தூக்கிடலாம். நீங்கள் குரூப் 1 படிக்கிறப்ப எப்போ 47 நாளில் முடிக்குமா அப்படி யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியும். எப்போ தெரியுமா? விவசாயியோட உயிரை காப்பாற்றுறதுக்காக படிக்கிறேன், விவசாயத்தை காப்பாற்றுறதுக்காக படிக்கிறேன் அப்படி நினச்சி படிங்க, கண்டிப்பாக முடியும். ஃபெயில் ஆகிறதுலாம் மேட்டரே கிடையாது. ட்ரை பண்ணாமல் இருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய அசிங்கமான ஒரு விஷயம், சரிங்களா? ஒரு டிகிரி முடிக்க தெரிஞ்ச நம்மளால் ஒரு இன்ஜினியரிங் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 84 பேப்பர் படித்து முடிச்சுட்டு வர்றான். அவனால் ஒரு வெறும்னே இருக்கிற ஒரு சப்ஜெக்ட்ஸை வெறும் 6 12 படிக்க முடியாதுன்னா என்ன அர்த்தம்? முடியும். எல்லாருக்கும் இதே டைமிங் தான், இந்த 2 மாதம் தான் எல்லாருக்குமே, சரிங்களா? எல்லாரும் மனுஷன்தான். எத்தனை வருஷம் படிச்சிருந்தாலும் திரும்ப ரிவிஷன் பண்ணால் தான் உண்டு. கலெக்டர் எக்ஸாமுக்கு யூபிஎஸ்சியில் போயிட்டு ஃபைனலாக இன்டர்வியூ போய்ட்டு ஃபெயில் ஆகிட்டு திரும்ப உட்காந்து டிஎன்பிஎஸ்சி உட்காந்து படித்தா கூட அவனுக்கு அதே 50 நாள் தான், சரிங்களா? ஸோ அதனால் கவலைப்படாதீங்க. நீங்கள் யார் நிரூபிக்கிற நேரம் இதுதான், சரிங்களா? செஞ்சு காட்டுங்க, பயப்படாதீங்க. எக்ஸாம் பார்த்து என்றைக்குமே பயப்படாதீங்க, சரிங்களா? இதெல்லாம் இன்னொரு எக்ஸாம் இருக்குது, ஆனால் இந்த எக்ஸாமுக்கு இந்த டைம் இருக்குது. இந்த டைமை எப்படி பயன்படுத்துகிறோம்? சேர்ந்து செய்யணும், சரிங்களா? சேர்ந்து செஞ்சிடணும். இது பொண்ணு பையன் கேர்ள் ஆர் பாய் அப்படின்னு அவசியம். எல்லோரும் ஹியூமன் பீயிங் தான், எல்லாராலையும் முடியும், சரிங்களா? எல்லாருக்கும் ஒரே மூலம் தான். எப்படி படிக்கணும் கான்சன்ட்ரேஷன் டிப்ஸ் தனியாக கொடுத்துருக்குறேன், தயவு செஞ்சு பாருங்கள். 10 நிமிஷம் கண்டிப்பாக படிக்கிறீங்களா, அடுத்த 10 நிமிஷம் ஒன்று ரெஸ்ட் எடுங்க. அந்த ரெஸ்ட்டில் நீங்கள் வேறு ஷார்ட்கட்ஸ் யோசிச்சு பாருங்கள். நடங்க, உட்காருங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஜம்ப் பண்ணுங்கள். கேர்ள்ஸ் எப்படி நாங்கள் எக்ஸசைஸ் பண்ணால் ஜம்ப் பண்ணுங்கள், ஸ்கிப்பிங்லாம் பண்ணுவீங்களா, நடங்க, வேகமாக நடங்க, சும்மா உட்காண்டே இருக்காதீங்க. பிடிச்சி வச்ச பிள்ளையர் மாதிரி உட்காண்டே இருக்கக்கூடாது, முருகன் மாதிரி உலகத்தை சுற்றணும் ஆசை பண்ணணும், சரிங்களா? அதேமாரி இருங்க. சரி, வாங்க நம்ம டாப்பிக்கில் போயிடலாம். 3 நிமிஷம் வந்துச்சு, ஸோ டைம் பார்த்துக்கலாம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா நான் யூனிட்ஸ் எல்லாத்தையும் பிரிச்சுருக்கேங்க. மொத்தமாக 289 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ மொத்தமாக கொஷின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னாக்கா 83 இருக்குது, சரிங்களா? இனிமேல் கத்தையாக இருக்கிறத ஒத்தையாக பார்த்தா தான் வேலைக்கு ஆகும். அதான் சொல்லுவாங்களே, கூடி சந்தால் கோடி நம்பி. எக்ஸாமே அதே கான்செப்டில் தான் ஸ்ப்ளிட்டிங் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ இங்கிலீஷ்காரன் எப்படி நம்மளை ஸ்ப்ளிட் பண்ணானுங்க, அதுமாரி ஜாதி வெறியா மதம் வெறியா அப்படின்ட்டு. ஸோ அதே தாங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு நீங்கள் 8 யூனிட்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும், 2 கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஷின் பேப்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக 40 நாள் தான் சொல்லிருக்கிறேன், சரிங்களா? ஸோ 2 நாள் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவிஷன் இருக்கணும், சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா 42 நாள் ஆகிடும், சரிங்களா? அடுத்த 5 நாள் பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் டெஸ்ட் எழுத போகிறீங்க, மொத்தமாக 47 நாள், சரிங்களா? இதுதான் நம்ம பிளானு. ஸோ அது எப்படி கொண்டு வந்தேன்னு பார்த்துக்கோங்க. 7.225 வருது. ஸோ நான் அதை பிரித்து அப்படியே ஒரு 8 யூனிட்ஸாக சொல்லிட்டு அப்ராக்சிமேட் வேலையை வச்சிட்டேன். ஸோ கொஷின் பேப்பர் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா 2.075 வருது. ஸோ மொத்தம் 80 கொஷின் பேப்பர் வந்துடும். பாக்கி 3 கொஷின் பேப்பர் இன்றைக்கி ஜனவரி 14 இன்றைக்கி ஒரு 3 கொஷின் பேப்பர் முடிச்சிருங்க. ஆல்ரெடி நான் 3 கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணிருக்கேன் மேக்ஸுக்கு மட்டும். ஸோ அதெல்லாம் ஒரு 3 கொஷின் பேப்பர் நீங்கள் முடிச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ அப்புறமா இந்த 40 நாள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 42 47 நாள் உங்களுக்கு ஈஸியாக ஆகிடுங்க, சரிங்களா? சரி, வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த 287 யூனிட்ஸ் எப்படி பிரிச்சிருக்கேன்னு பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 30 யூனிட் இருக்குங்க. எப்படின்னாக்கா குட்டி குட்டியாக பிரிச்சுக்கலாம் நீங்கள், சரிங்களா? யூனிட்ஸ்னால் ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்குது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பேசிக்காக பார்த்தீங்கன்னா 15 20 தான் இருக்கும். நான் ஒரு 30 வச்சுருக்கிறேன், எல்லாத்தையும் பிரித்து பார்த்தீங்கன்னா, சரிங்களா? ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி, பாட்னி ஜுவாலஜி மொத்தமாக பார்த்தீங்கன்னா இத்தனை யூனிட்ஸ் இருக்குது. மொத்தமாக 84 யூனிட்ஸ், சரிங்களா? ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு இல்லைனா 2 நாளைக்குள்ள ஒரு யூனிட் முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைனாக்கா ரொம்ப ஹெவியான டாப்பிக்காக இருந்துச்சுனாக்கா ஒரு 3 நாள், சரிங்களா? ஸோ ப்ராஃபிட் லாஸ் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே 2 மணி நேரம் போதுங்க. என் வீடியோஸ் வந்து 1 hour 60 minutes தான் போட்டிருக்கிறேன். அது நீங்கள் ஃபுல்லாக பார்த்தனால போதும். அதுக்கப்புறம் 20 நிமிஷம் நீங்கள்
29 சம்ஸ் ப்ரீவியஸ் கொஷின்ஸில் இருக்கும், அதை பார்த்தீங்கனாலே போதும். மிஞ்சி போனால் ஒரு நாள் போதும் ஒரு டாபிக், இருந்தாலும் ஒரு 2 நாள் கொடுத்துருக்குறேன் பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் ஒன் இயர் பற்றி என்னடா 15 மாதம் போட்டிருக்கீங்களா, சேஃப்டிக்கு தான். நவம்பர் 2017 ஜனவரி 2019 வரைக்கும். ஏன் பிப்ரவரி கவுண்டில் சேர்க்கலனாக்கா நம்மளுக்கு மார்ச் 3ஆம் தேதி எக்ஸாம் ஃபஸ்ட் வீக்லேயே வருது. அதனால் கண்டிப்பாக பிப்ரவரி ஃபுல் அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் 1 மந்த் முன்னாடி ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணிருப்பாங்க. ஸோ நம்ம ஜனவரி எண்டு வரைக்கும் பார்த்தா போதும். பிப்ரவரி மார்ச்சில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாட்டிக் ஜென்ரல் நாலேஜ் இருக்குல்ல, ஸ்டாட்டிக்கான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும் சரிங்களா. கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஹிஸ்ட்ரி அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் மொத்தமாக ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 59 யூனிட், நேஷனல் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 15 யூனிட், மொத்தமாக 74 யூனிட்ஸ் சரிங்களா. பாலிட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா 21 யூனிட் நான் நார்மலாக எடுத்து வச்சிருக்கேன் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து. அது இல்லாமல் நீங்கள் ஒரு லட்சுமி புக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அடிச்சு பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஒரு 24 யூனிட் வரும் சரிங்களா. ஸோ எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 25 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ ஜாகிரஃபி பார்த்தீங்கன்னா 37 யூனிட்ஸ்னாக்கா இப்போ ஒரு நான் அதை எப்படின்னு காட்டுறேன், ஒவ்வொரு யூனிட்ஸ் எப்படி பிரிச்சுன்னு பின்னாடி வரும் காட்டுறேன் சரிங்களா. ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னாக்கா 2019 3 கொஸ்டின் பேப்பர் இது வரைக்கும் அவைலபிளாக இருக்குது நம்மளோட டிஎன்பிசி வெப்சைட்டில். ஸோ 2018 19 இருக்குது, 2017 21. நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பர் அவைலபிளாக இருக்கிறது மட்டும் தான் கவுண்ட் பண்ணிருக்கிறேன். ஸோ 2017 13 இருக்கும், பட் ஆனால் அதில் 2 கிடையாது, கேப் விட்டுருப்பாங்க. ஸோ மொத்தம் 11 இருக்குது. 2015 5, 2014 2, 2013 7, 2010 பண்ணுறதுக்குள்ள 15 கொஸ்டின் பேப்பர் இருக்குது. ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது லாஸ்ட் ஒரு 5 or 6 days போதும், இருந்தாலும் எல்லாத்தையும் பார்த்துருங்க, அதான் பெஸ்ட்டு. அதனால தான் மொத்தமே 83 கொஸ்டின் பேப்பர் சொல்லிருக்கிறேன் சரிங்களா. வாங்க போகலாம். சரி ஓகே, அதே தான் நான் சொன்னதான். மார்ச் 1ஆம் தேதி ஃபுல் ரிவிஷன், 2ஆம் தேதி ஃபுல் ரிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ 3ஆம் தேதி ரிலாக்ஸ்டாக எக்ஸாம் எழுத போகிறோம், ஃபியரே இல்லாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணி எழுத போகிறோம் சரிங்களா. நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதுதான் சிலபஸ், அது தாண்டி நீங்கள் படிக்கணும் அவசியமே இல்லை சரிங்களா. பிப்ரவரி மாதத்தில் நம்மளுக்கு இன்னும் 28 நாள் இருக்குது, ஜனவரியில் இன்னும் 17 நாள் இருக்குது சரிங்களா. மொத்தமாக 45 நாள். ஸோ 40 நாள் வந்து ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீஷனுக்கு வச்சுக்கிட்டேன், 5 நாள் வந்து ஃபுல் மார்க் டெஸ்ட்டுக்கு வச்சுட்டேன் சரிங்களா. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 47 நாள். இதுதான் நம்ம குரூப் 1 ஸ்டடி பிளான் சரிங்களா. இன்னும் என்னடா ப்ளூ பிரிண்ட் வேறு வந்துட்டுருக்குன்றீங்களா. ஸோ ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக ஒவ்வொரு சாப்டர் வந்து தனித்தனியாக பிரிச்சாச்சுங்க சரிங்களா. மொத்தமாக ஒரு 8 சாப்டராக பிரிச்சிருக்கிறேன். ஸோ ஒவ்வொன்றுத்தில் 5 யூனிட், ஒரு லெசன் அதுதான் ஒவ்வொரு யூனிட் சொல்லிட்டேன் ஓகேங்களா. ஸோ இதுமாரி பிரிச்சிருக்கிறேன். ஸோ கெமிஸ்ட்ரியில் ஒரு 4ஆக பிரிச்சிருக்கிறேன், பாட்னி வந்து ஒரு 6ஆக பிரிச்சிருக்கிறேன், ஜுவாலஜி வந்து ஒரு 5ஆக பிரிச்சிருக்கிறேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் இதில் ஆட் பண்ணிருக்கிறேன் 1 இயர்ஸ்க்கு சரிங்களா. ஸோ இது வந்து நான் அப்புறமா சொல்கிறேன் எது நம்ம எப்படி பிரிக்க போகிறோன்ட்டு சரிங்களா. ஸோ ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் தனியாக வச்சுருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, அது பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை யூனிட் பிரிச்சிருக்கிறோம், 12, 13, 14, 15 யூனிட் பிரிச்சிருக்கிறோம் சரிங்களா. ஸோ இந்தியன் பாலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக ஒரு 2 இதை பிரிச்சிருக்கிறோம் சரிங்களா. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக ஒரு 6 பிரிச்சிருக்கிறோம். ஸோ மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஏதாச்சும் ஒரு டாபிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. இந்தியன் எக்கனாமி பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக ஒரு 10 சாப்டராக பிரிச்சிருக்கிறோம் சரிங்களா. ஜாகிரஃபி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 8 சாப்டராக பிரிச்சிருக்கிறோம் சரிங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம இது வந்து ஓவரால் பிரிண்ட் அவுட் நான் காட்டிருக்கிறேன், நம்ம உள்ளே போகும்போது அப்படியே டெப்த்தாக காட்டிடுறேன் சரிங்களா. ஓகே, இதுவும் ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக தான் வந்துட்டுருக்கோம். ஸோ இது வெயிட்டேஜ், முதல்ல வெயிட்டேஜ் தெரிஞ்சுக்கணும். மொத்தமாக 200 கொஸ்டின் கேட்பாங்க. இது வந்து நாம் வந்து அனலைசிஸ் பண்ணி தனியாக வீடியோ போட்டுருவோம், அதை நீங்கள் ஷார்ட்கட்டாக கொடுத்துருக்குறோம். ஸோ மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி 40 கொஸ்டினாக இருக்கும். ஸோ 36லேருந்து 40 அடிச்சுக்கோங்க சரிங்களா. கரண்ட் அஃபேர்ஸ் 35, ஹிஸ்ட்ரி வந்து ஒரு 27 கொஸ்டின், பாலிட்டி பார்த்தீங்கன்னா 23, எக்கனாமிக்ஸ் 14, ஜாகிரஃபி 11. ஸோ நம்ம அதிக வெயிட்டேஜ் எது கொடுக்கணும்னு பார்த்துக்கோங்க சரிங்களா. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கீழே காட்டுறோம் பாருங்கள். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னாக்க 300 மார்க்ஸ் ஓகே, ஒரு கொஸ்டின் 1.5 மார்க்கு. ஸோ நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாதுங்க சரிங்களா. கட் ஆஃப் வந்து இது ப்ரீவியஸாக இருந்தது தாங்க 127 மேக்ஸ் வந்துருக்குது. ஸோ நம்ம வந்து 140 + 155 டார்கெட் வச்சுப்போம் சரிங்களா. ஸோ கட் ஆஃப் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும், ஏன்னா நம்ம கொஸ்டின் டஃப்னஸ் வச்சு தான் பிரியும், யார் ஹையஸ்ட் மார்க்னா அதை வச்சு தான் பிரியும். ஸோ நம்மளோட சிலபஸ் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக 8 யூனிட் கொடுத்துருப்பாங்க. இந்த 8 யூனிட்டில் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஹிஸ்ட்ரியும் ஜாயின் பண்ணிட்டேன் சரிங்களா. ஸோ மற்றபடி எது வெயிட்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா, வேறு ஒன்றும் இல்லை. சரி வாங்க, ஃபிசிக்ஸ்னு வந்தாச்சு ஓகேங்களா. ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு யூனிட்டுங்களா, ஃபஸ்ட்டு இந்த 8th ஸ்டாண்டர்டில் அட்டாமிக் ஸ்ட்ரக்சரு, 9th அட்டாமிக் ஸ்ட்ரக்சரு, 10th ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் கொடுத்துலாம், இது எல்லாமே ஒவ்வொரு யூனிட் சரிங்களா. இதுதான் மொத்தமாக நான் 287 யூனிட்டாக பிரிச்சிருக்கிறேன், இது வந்து சாப்டராக பிரிச்சிருக்கிறேன் சரிங்களா. இந்த சாப்டரில் இந்த யூனிட் அப்படின்ற மாதிரி. ஸோ அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 8th அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், 9th இது, 10th ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, 12th பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ஃபிசிக்ஸ், 12th வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். ஸோ அப்புறம் செகண்ட் மெக்கானிக்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், இந்த சிலபஸ் வச்சு நம்ம ஸ்கூல் புக்கில் எது படிக்கணும்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. 9th லிக்விட்ஸ் சரிங்களா. ஸோ தேர்ட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 6th மெஷர்மெண்ட் மோஷன், 7th மெஷர்மெண்ட், 8th மெஷர்மெண்ட், 9th மெஷர்மெண்ட் அண்ட் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், 10th மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சரிங்களா.
ஸோ அடுத்தது ஃபிசிக்ஸ் தான் ஓகேங்களா. 4th சாப்டர் ஃபோர்ஸ் மோஷன் அண்டு எனர்ஜி. அது பார்த்தீங்கன்னாக்க வேர் டு ஸ்டடி 6th ஸ்டாண்டர்டில் இது எல்லாமே 6 ஸ்டாண்டர்ட்ஸுங்க சரிங்களா. நம்பர் வச்சுருக்கல. 6ல் டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி, 7th வந்து மோஷனு, 8th வந்து ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷரு, 9th மோஷனு, 9th பார்த்தீங்கன்னா ஒர்க் பவர் எனர்ஜி, லாஸ் ஆஃப் மோஷன் அண்ட் கிராவிடேஷன், 11th பார்த்தீங்கன்னாக்க ஃபோர்ஸு மெஷர்மெண்ட் அண்ட் டைமென்ஷன்ஸ். 11th ரொம்ப முக்கியமானதுங்க. இதில் எனர்ஜி அண்ட் நியூட்டன்ஸில் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப முக்கியம். ஸோ பெர்னோலிஸ் ரொம்ப முக்கியம் வந்து, பாஸ்கல்லா, ஸ்டோக்ஸ்லா, சர்ஃபேஸ் டென்ஷன் ரொம்ப முக்கியம் வந்து சரிங்களா. எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னடிசம் அடுத்த சாப்டர். ஸோ யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னாக்க 6th மேக்னடிசம், 7th எலக்ட்ரிசிட்டி, 8th எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹீட்டு, 10th எலக்ட்ரிசிட்டி அண்ட் எனர்ஜி, 10th மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் லைட் சரிங்களா. ஸோ ஃபிசிக்ஸில் பார்த்துட்டோம் கிட்டத்தட்ட. வாங்க 6th சாப்டர் ஹீட்டு லைட்டு அண்ட் சவுண்டு சரிங்களா. 6th லைட்டு, 7th ஹீட்டு, 7th லைட்டு, 8th லைட்டு, 9th ஸ்டாண்டர்டில் சவுண்டு, 8th சவுண்டு, 8th ஹீட்டு, 9th சவுண்டு, 9th ஹீட் அண்ட் கேஸ் லாஸு. ஸோ 11th சவுண்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க சரிங்களா. ஸோ எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன் தான், இருந்தால் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓகேங்களா. 7th யூனிட் பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸு, ஜென்ரல் சயின்டிஃபிக் கிளாஸு, இன்வென்ஷன் அண்ட் டிஸ்கவரிஸு, நேஷனல் சயின்டிஃபிக் லேபரேட்டரிஸு, சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, சயின்ஸ் கிளாஸரி பார்த்தீங்கன்னாக்கா 11th பார்த்தீங்கன்னாக்கா யூனிவர்ஸு, இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் சரிங்களா. ஸோ அடுத்தது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ், ஆசிட்ஸ், பேசஸ், சால்ட்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸ், ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். இது பார்த்தீங்கன்னா நம்ம லூசன் ஜென்ரல் நாலேஜ் இல்லைனாக்கா அரிஹந்த் ஜென்ரல் நாலேஜ் புக்லேருந்து நீங்கள் வந்து இந்த டாபிக் அப்படியே கவர் பண்ணிக்கோங்க, வேறு எதாவது எக்ஸ்ட்ரா பண்ணிக்க தேவையில்ல சரிங்களா. ஸோ ஃபிசிக்ஸில் உள்ளதான். ஸோ கெமிஸ்ட்ரியில் போவோம். கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்தீங்கன்னாக்கா எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ், ஆசிட்ஸ், பேசஸ், சால்ட்ஸு, ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸ், ஆக்சிடேஷன், ரிடக்ஷன் சரிங்களா. இதுக்கு இத்தனை யூனிட்ஸ் இருக்குதுங்க சரிங்களா. அப்படியே காட்டுறேன் பாருங்கள், படிக்கிறேன். 6th ஸ்டாண்டர்டில் கெமிஸ்ட்ரி இன் டெய்லி லைஃப், 6th செப்பரேஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ், 6th சேஞ்சஸ் அரௌண்ட் அஸ், 7 மேட்டர் இன் அவர் சரௌண்டிங்ஸ், 7 மேட்டர் அண்ட் இட்ஸ் நேச்சர், 7 கம்பஷன் அண்ட் ஃப்ளேம், 8th elements and compounds around us, 8th air, water and soil pollution, 9th is matter around us pure ? 10th solutions, 10th chemical reactions, 10th periodic classification of elements. So அடுத்தது செகண்ட் சாப்டர் chemistry of ores and metals, 8th coal and petroleum, COALங்க சரிங்களா. ஸோ தேர்டு சாப்டர் என்ன பார்த்தீங்கன்னா கார்பன், நைட்ரஜன் அண்ட் தேர் காம்பவுண்ட்ஸ். அதில் 2 யூனிட் இருக்குது. கெமிக்கல் ஈக்குவேஷன் 9th, 10th பார்த்தீங்கன்னாக்கா கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் சரிங்களா. அடுத்த சாப்டர் பயோகெமிஸ்ட்ரி அண்ட் பயோடெக்னாலஜி, எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, பாலிமர்ஸ் அண்ட் பிளாஸ்டிக்ஸ். இது வந்து நம்ம லூசன் ஜென்ரல் அரிஹந்த் ஜென்ரல் ஸ்டடிஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக பார்த்தீங்கன்னாக்கா சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த டாபிக்ஸை பார்த்து அதை மட்டும் படிச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா எதுவும் படிக்க தேவையில்ல சரிங்களா. ஸோ கெமிஸ்ட்ரி முடிஞ்சு போச்சு, இவ்வளோதான். ஸோ பாட்னி வந்துட்டோம். பாட்னியில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு சாப்டர் மெயின் கான்செப்ட்ஸ் ஆஃப் லைஃப் சயின்ஸ் சரிங்களா. அதில் வந்து ஒரு 4 யூனிட் இருக்குது. அனிமல்ஸ் இன் டெய்லி லைஃப் 7th பிளான்ட் மார்ஃபாலஜி, 8th கிராப் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், 10th லைஃப் ப்ராசஸஸ் சரிங்களா. செகண்ட் சாப்டர் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். இதில் டாபிக்ஸ் பார்ப்போம், யூனிட்ஸ் ஓகேங்களா. நான் மொத்தமாக 289 பிரிச்சிருக்கல, அது இதெல்லாம் சரிங்களா. டைவர்சிட்டி ஆஃப் ஆர்கானிசம் 6th, 7th பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், 8th பிக்டோரியல் ஃபீச்சர் ஆஃப் பிளான்ட் கிங்டம், 8th மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், 9th அனிமல் கிங்டம், 11th சயின்டிஃபிக் நேம்ஸ் சரிங்களா. அடுத்த சாப்டர் தேர்ட் சாப்டர் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ், ரெஸ்பிரேஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா 7th நியூட்ரிஷன் இன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ், 7th ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ், 9th ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளான்ஸ், 11th டிஃபிஷியன்சி, 11th நைட்ரஜன் ஃபிக்ஸிங் சரிங்களா. ஸோ அடுத்தது பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா 4th சாப்டர் த செல் த பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப். அது பார்த்தீங்கன்னாக்கா 6th செல் ஸ்ட்ரக்சர், 9th செல்ஸ், 11th செல் பயாலஜி சரிங்களா. 5th யூனிட் எக்ஸ்கிரீஷன் ஆஃப் மெட்டபாலிக் வேஸ்ட், கவர்ட் இன் ஜுவாலஜி ஜென்ரல் டாபிக்ஸ். நீங்கள் ஜென்ரலாக ஜுவாலஜி புக்ஸை படி பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து உங்களுக்கு இந்த டாபிக்ஸ் ஈஸியாக கவர் ஆகிடும், அதை மட்டும் பார்த்துட்டா போதும். அடுத்த பயோ கம்யூனிகேஷன் சும்மா நெட்டில் போட்டு பார்த்துக்கோங்க, பேசிக்ஸாக பார்த்துக்கோங்க, வேறு எதுவும் ரொம்ப டெப்த்தாக படிக்க தேவையில்ல, இவ்வளோ தான் பாட்னியில். ஸோ ஜுவாலஜி பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் பிளட் அண்ட் பிளட் சர்க்குலேஷன், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இது பார்த்தீங்கன்னாக்கா யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 9th ஹியூமன் பாடி ஆர்கன் சிஸ்டம், 10th ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் பாடி ஆர்கன் சிஸ்டம், 10th ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ், 10th a representative study of mammals, 11th blood circulation சரிங்களா. செகண்ட் சாப்டர் என்விரான்மெண்ட், எக்காலஜி, பயோடைவர்சிட்டி அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன் சரிங்களா. 6th ஸ்டாண்டர்டில் அவர் என்விரான்மெண்ட், 7th எக்கோசிஸ்டம், 7th வாட்டர் a precious resource, 8th air, water and soil pollution, 8th diversity in living organisms, 8th conservation of plants and animals. இன்னும் இருக்குதுங்க இதில் இந்த சாப்டரில். ஸோ 9th பார்த்தீங்கன்னாக்கா பயோ கெமிக்கல் சைக்கிள். ஸோ 9th பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் அண்ட் ஓசோன் டிப்ளிஷன், 10th கன்சர்வேஷன் ஆஃப் என்விரான்மெண்ட், 10th வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட், 12th பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன். ஸோ அடுத்த சாப்டர் 3வது சாப்டர்
ஸோ ஹெல்த் அண்ட் ஹைஜீன், ஹியூமன் டிசீசஸ், ப்ரிவென்ஷன் அண்ட் ரெமிடிஸ், கம்யூனிகபிள் டிசீசஸ் அண்ட் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், எண்டோக்ரைன் சிஸ்டம், ஆல்கஹாலிசம் அண்ட் ட்ரக் அபியூஸ், இது சிலபஸில் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 6th ஃபுட் ஹேபிட்ஸ், 7th ஹியூமன் பாடி ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன், 8th ரீச்சிங் த ஏஜ் ஆஃப் அடலசன்ஸ், 9th இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஃபுட் ரிசோர்சஸ், 9th அடிக்ஷன் அண்ட் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இதில் இன்னும் இருக்குதுங்க இந்த சாப்டரில், 3rd சாப்டரில். ஸோ 10th ஸ்டாண்டர்டில் இம்யூன் சிஸ்டம், 12th காமன் டிசீசஸ், 12th டிஃபிஷியன்சி. சரிங்களா? அடுத்த சாப்டர் 4th சாப்டர் ஜெனட்டிக்ஸ் த சயின்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டி. அதில் 10th சப்ஜெக்டில் 10th ஸ்டாண்டர்டில் ஹெரிடிட்டரி அண்ட் எவல்யூஷன். அடுத்த சாப்டர் அனிமல், பிளான்ட் அண்ட் ஹியூமன் லைஃப். இது பார்த்தீங்கன்னா 6th வேர்ல்ட் ஆஃப் பிளான்ஸ். இதை மட்டும் படித்தா போதும் ஜுவாலஜிக்கு. சரிங்களா? ஸோ இப்போ அடுத்த ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ்குள்ளே போகிறோம், அதிக வெயிட்டேஜ் உள்ளது. சரிங்களா? ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீ ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்ஸ், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல் புக்ஸில் 6வது ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட், 6th இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், 9th ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன்ஸ், 11th ப்ரீ ஹிஸ்டாரிக் இந்தியா அண்ட் ஹரப்பன் கல்ச்சர். செகண்ட் சாப்டர் வேதிக், ஆரியன் அண்டு சங்கம் ஏஜ். 6th வேதிக் பீரியட், 11th வேதிக் கல்ச்சர். புத்திசம் அண்ட் ஜெயினிசம் சாப்டர் 3. இது பார்த்தீங்கன்னாக்கா 6th ஜெயினிசம் அண்ட் புத்திசம், 9th இன்டெலெக்சுவல் அவேக்கனிங் ஆஃப் 6th century BC, 11th ஜெயினிசம் அண்ட் புத்திசம். சரிங்களா? ஸோ அடுத்தது 4th சாப்டர் மௌரிய டைனஸ்டி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா 6th த ரைஸ் ஆஃப் கிங்டம்ஸ், 7th த நார்த் இந்தியன் கிங்டம்ஸ் த ராஜ்பூத்ஸ், 11th பார்த்தீங்கன்னா த ரைஸ் ஆஃப் மகதா அண்டு அலெக்சாண்டர்ஸ் இன்வெஷன், 11th பார்த்தீங்கன்னாக்கா மௌரியன் எம்பையர். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த சாப்டர் 5th சாப்டர் குப்தாஸ், 6th இந்தியா ஆஃப்டர் மௌரியஸ், 11th போஸ்ட் மௌரியன் எம்பையர், 11th குப்தா எம்பையர். அடுத்த சாப்டர் டெல்லி சுல்தான்ஸ், இது ரொம்ப முக்கியமானதுங்க, டெல்லி சுல்தானியம். சரிங்களா? 7th பார்த்தீங்கன்னாக்கா த கிங்டம்ஸ் ஆஃப் தி டெக்கான், 7th அரப் அண்ட் டர்க்கிஷ் இன்வெஷன், 7th சுல்தானேட் ஆஃப் டெல்லி, 9th மீடியா வில்லேஜ், 11th ஏர்லி மீடியா வில்லேஜ், 11th டெல்லி சுல்தானேட், 11th இந்தியா அண்டர் த டெல்லி சுல்தானேட். சரிங்களா? இன்னும் இருக்குது ஹிஸ்ட்ரியில் பார்ப்போம். ஸோ 7th சாப்டர் முகல்ஸ் அண்டு மராத்தாஸ். இது பார்த்தீங்கன்னாக்கா 8th த கிரேட் முகல்ஸ், 8th திரும்ப ரைஸ் ஆஃப் த மராத்தாஸ், 11th த முகல் எம்பையர், 11th இந்தியா அண்டர் த முகல்ஸ், 11th த மராத்தாஸ். அடுத்த சாப்டர் ஏஜ் ஆஃப் விஜயநகரம் அண்ட் தி பாமனிஸ். 7th பார்த்தீங்கன்னாக்கா த விஜயநகர் அண்ட் தி பாமனி கிங்டம்ஸ், 11th த விஜயநகர் அண்ட் தி பாமனி கிங்டம்ஸ். அடுத்தது சாப்டர் சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ் பீப்புள். இது ரொம்ப முக்கியமானதுங்க, பார்த்துக்கோங்க. 7th த சவுத் இந்தியன் கிங்டம்ஸ், தி 8th த நாயக் ரூல் இன் தமிழ் கண்ட்ரி, 8th த ரூல் ஆஃப் மராத்தாஸ் ஆஃப் தஞ்சாவூர், 9th கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ்நாடு, 6th ஏன்ஷியன் தமிழ்நாடு, 11th சங்கம் ஏஜ், 11th சவுத் இந்தியன் கிங்டம் 1 பல்லவாஸ். அடுத்தது 11th சவுத் இந்தியன் கிங்டம் 2 சாளுக்கியாஸ் அண்டு ராஷ்திரிய குதாஸ், 11th இம்பீரியல் சோழஸ், 11th த ஸ்ப்ரெட் ஆஃப் இந்தியன் கல்ச்சர் இன் அதர் ஏஷியன் கண்ட்ரீஸ். சரிங்களா? ஸோ இது பார்த்துருவோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ 10th சாப்டர் இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ், அது பார்த்தீங்கன்னா 12th இந்தியா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ஸோ அடுத்த சாப்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர், யூனிட்டி இன் டைவர்சிட்டி, ரேஸ், கலர், லாங்குவேஜ், கஸ்டம், இந்தியா ஆஸ் செக்யுலர் ஸ்டேட், சோஷியல் ரிஃபார்ம்ஸ் அண்ட் ரிலிஜியஸ் மூமெண்ட்ஸ். அது பார்த்தீங்கன்னாக்கா 7th பக்தி அண்ட் சுஃபி மூமெண்ட்ஸ், 11th பக்தி மூமெண்ட் இன் மீடியா வில் இந்தியா, 10th சோஷியல் அண்ட் ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இன் 19th century. 10th ஸ்டாண்டர்டில் சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தமிழ்நாடு, 12th எஜுகேஷனல் அண்ட் சோஷியல் ரிஃபார்ம்ஸ். சரிங்களா? ஸோ அடுத்த சாப்டர் growth ஆஃப் ரேஷனலிஸ்ட் டிராவிடியன் மூமெண்ட் இன் தமிழ்நாடு, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் பாப்புலிஸ்ட் ஸ்கீம்ஸ். சரிங்களா? 12th பார்த்தீங்கன்னாக்கா ரோல் ஆஃப் தமிழ்நாடு இந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், 12th த ஜஸ்டிஸ் பார்ட்டி ரூல் ரொம்ப முக்கியமாக படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்த சாப்டர் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் இன்வேஷன், எக்ஸ்பான்ஷன் அண்ட் கன்சாலிடேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல். ஸோ 8th பார்த்தீங்கன்னா அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ், 8th ஆங்கிலோ ஃப்ரெஞ்ச் ஸ்ட்ரகிள், கர்நாடிக் வார்ஸ், 11th த கம்மிங் ஆஃப் யூரோப்பியன்ஸ். சரிங்களா? இதெல்லாம் மெயின்ஸ்லேயும் வருங்க, ரொம்ப முக்கியமாக இருந்துங்க, அதெல்லாம் ரொம்ப டெப்த்தாக படிச்சுக்கோங்க எல்லாத்தையுமே. ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னாக்கா ஸோ 14th சாப்டர் எஃபெக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் அண்ட் சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். இது பார்த்தீங்கன்னாக்கா 8th பார்த்தீங்கன்னாக்கா ரூல் ஆஃப் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, 8th லார்ட் கார்ன்வாலிஸ், 8th மார்க்யூஸ் ஆஃப் ஹேஸ்டிங்ஸ், 8th லார்ட் வில்லியம் பென்டிக், 8th லார்ட் டாலோசி, 12th இந்தியா அண்டர் த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, 12th ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் எக்கனாமிக் பாலிசி ஆஃப் தி பிரிட்டிஷ். ஸோ அடுத்த சாப்டர் ஆர்கனைசேஷன்ஸ் ஃபார் ஃபைன் ஆர்ட்ஸ், டான்ஸ், ட்ராமா, மியூசிக், ப்ராமினன்ட் பர்சனாலிட்டிஸ் இன் த வேரியஸ் ஸ்பியர்ஸ், ஆர்ட்ஸ், சயின்ஸ், லிட்ரேச்சர் அண்ட் philosophy,
மதர் தெரசா, சுவாமி விவேகானந்தா, பண்டித் ரவிசங்கர், எம்எஸ் சுப்புலக்ஷ்மி, ருக்மணி அருண்டேல் அண்ட் ஜே கிருஷ்ணமூர்த்தி எக்ஸெட்ரா. ஸோ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டாபிக்ஸ் தான் நெட்டில் போட்டு பார்த்தீங்களா கிடச்சிடும். ஸோ சும்மா ஒரு ஓவர் வியூ பார்த்துக்கிட்டிங்களா போதும், ரொம்ப டெப்த்தாக படிக்கணும் அவசியம் இல்லை. சரிங்களா, இவ்வளோ தான் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாவில். ஸோ அடுத்து இந்தியன் பாலிட்டி போயிடலாம். சரிங்களா, ஸோ டைம் அதிகமாகவும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஃபுல்லாக பாருங்கள் ப்ளீஸ்ங்க. ஸோ ஓகே, பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சாப்டர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, பிரியாம்பிள் டு த கான்ஸ்டியூஷன், சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், யூனியன், ஸ்டேட் அண்ட் டெரிட்டரி, சிட்டிசன்ஷிப், ரைட்ஸ் அமண்ட் டியூட்டிஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு, ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டரு, யூனியன் லெஜிஸ்லேச்சரு, பார்லிமெண்ட்டு, ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அசம்பிளி, லோக்கல் கவர்மெண்ட்டு, பஞ்சாயத்து ராஜ், தமிழ்நாடு, ஜுடிஷியரி இன் இந்தியா, ரூல் ஆஃப் லா ஆர் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, எலெக்ஷன்ஸு, அஃபிஷியல் லாங்குவேஜ் அண்டு ஷெட்யூல் 8. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு மெயின் டாப்பிக்கை பிரித்து பார்ட் ஏ பார்ட் பின்னு. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்ட் ஏ 7th பார்த்தீங்கன்னாக்கா அவர் நேஷன், 7th இந்தியன் கான்ஸ்டியூஷன், 12th இந்தியன் கான்ஸ்டியூஷன், 6th ரிப்பப்ளிக், 8th நேஷனல் இன்டெகிரேஷன், 10th டெமோக்ரஸி. ஸோ பார்ட் பி பார்த்தீங்கன்னாக்கா ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ், பார்லிமெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 9th பார்த்தீங்கன்னாக்கா யூனியன் கவர்மெண்ட்டு, 9th ஸ்டேட் கவர்மெண்ட்டு, 7th பொலிட்டிக்கல் பார்ட்டிஸஸ், 9th ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் சிட்டிசன்ஸு, 11th ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு, 6th லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டு, 11th பஞ்சாயத்து, 12th ஆர்கனைசேஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட்டு தமிழ்நாடு. ஸோ 12th லோக்கல் ஸ்டேட் கவர்மெண்ட் இன் தமிழ்நாடு. அடுத்து 11th எலெக்ஷன் கமிஷன். சரிங்களா, ஸோ அடுத்தது அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாமே கவர் ஆகிடுங்க. ஸோ கரப்ஷன் அண்ட் சிலபஸ் இருக்குது. இப்போ நான் சொன்ன யூனிட்ஸ் பார்ட் ஏ பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே கவர் ஆகிடும். ஸோ கரப்ஷன் அண்ட் பப்ளிக் லைஃபு, ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸு, ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், லோக் அடாலட்ஸ், ஆம்பட்ஸ்மேன், காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, ரைட் டு இன்ஃபர்மேஷன், எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபார்ம்ஸ், இது எல்லாமே அதில் கவர் ஆகிடும். ஸோ செகண்ட் சாப்டர் பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டேட்டஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர், இந்தியன் ஃபெடரலிசம், சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ், emergency provisions, election commission, union and state, amendments to constitution, schedules to constitution, administrative reforms and tribunals, central. சரிங்களா, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கமிஷன். ஓகேங்களா, ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது கீழே வந்து ஒரு டாபிக்ஸ் இருக்கும். சிவில் சர்வீசஸ் இன் இந்தியா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேலஞ்சஸ் இன் வெல்ஃபேர் ஸ்டேட், காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், வாலண்டரி ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் பப்ளிக் கிரீவன்சஸ் ரெட்ரஸல். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பார்ட் சியில் கவர் ஆகும். ஸோ 7th லெஜிஸ்லேஷன் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு, 10th கன்சியூமர் ரைட்ஸு, 9th கண்டெம்பரரி சோஷியல் இஷ்யூஸ் ஆஃப் தமிழ்நாடு, 12th இந்தியா 21st century. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாலிட்டி பொறுத்த வரைக்குமே நீங்கள் லூசன் ஜென்ரல் நாலேஜில் இன்னும் எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த கண்டென்ட்டுக்கு. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லட்சுமிகாந்த் புக் வந்து ஃபுல்லாக ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து இல்லை, நிறைய இல்லை. ஸோ அதனால் நீங்கள் அந்த புக்ஸ் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்கூல் புக்ஸ் இல்லாமல். சரிங்களா, ஸோ அடுத்தது இந்தியன் நேஷனல் மூமெண்ட் தனியாக போட்டிருக்கேன், இருந்தாலும் இதில் பார்த்துக்கோங்க. ஸோ நேஷனல் ரெனைசன்ஸ், எமர்ஜென்ஸ் ஆஃப் நேஷனல் லீடர்ஸ், காந்தி, நேரு, தாகூர், டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் அகிடேஷன்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் ஃப்ரீடம் மூவ்மெண்ட் இன் இந்தியா ஃபேஸ் 1, 12th இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் 1885 to 1905, 12th இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் 1905 to 1916. ஸோ செகண்ட் சாப்டர் ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், ராஜாஜி, விஓசி, பெரியார், பாரதியார் அண்ட் அதர்ஸ். ஓகேங்களா, 8th வேலூர் முட்டினி 1806, 10th ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் மூவ்மெண்ட், 12th பாளையக்காரர் ரெபலியன், அடுத்து 12th வேலூர் முட்டினி, 12th ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டு. ஸோ இயர்லி அப்ரைசிங் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், 1857 ரிவால்ட். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணாவது சாப்டர் படிச்சிருக்கேன் சிலபஸில். ஸோ 8th த கிரேட் ரிவால்ட் ஆஃப் 1857, 10th கிரேட் ரிவால்ட் ஆஃப் 1857, 12th த கிரேட் ரிவால்ட் ஆஃப் 1857. இதில் பேஜ் நம்பர்ஸ்லாம் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. ஸோ 4வது சாப்டர் பிரிச்சிருக்கிறது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், காந்தி, நேரு, தாகூர், நேதாஜி, growth ஆஃப் மிலிட்டன்ட் மூமெண்ட்ஸ், கம்யூனலிசம் led to partition, birth ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் பொலிட்டிக்கல் சிஸ்டம். இது சிலபஸில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னாக்கா 10th ஃப்ரீடம் மூவ்மெண்ட் இன் இந்தியா ஃபேஸ் 2, அடுத்து 12th த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். சரிங்களா, ஸோ அடுத்தது இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 12th ஸ்டாண்டர்டில் இந்தியா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஒரு சாப்டருக்கு, அதை பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த சாப்டர் ஈரா ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆக்ட்ஸ் அண்ட் பேக்ஸ், வேர்ல்டு வார் அண்ட் ஃபைனல் ஃபேஸ் ஸ்ட்ரகிள். சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா 12th கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட் அப்படி சொல்லியிருக்கோம், 1858 to 1947. இதை பார்த்துட்டா போதும் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் கவர் ஆகிடும். சரிங்களா, அடுத்தது இந்தியன் எக்கனாமி ரொம்ப ஈஸியாக இருந்துங்க. ஸோ ஜாகிரஃபியோட நீங்கள் எக்கனாமிக் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க, இது வச்சிங்கனாலும் நிறைய இது கவர் ஆகிடும். சரிங்களா, ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு சாப்டர் நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, 6th எக்கனாமிக்ஸ் அண்ட் இன்ட்ரோடக்ஷன், 10th இந்தியன் எக்கனாமி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், 9th இந்தியன் கரன்சி,
செகண்ட் சாப்டர் 5-year பிளான் மாடல்ஸ் அண்ட் அசஸ்மெண்ட் 11th எக்கனாமிக் பிளானிங்கில் இருக்கும் சரிங்களா. ஸோ லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் இது பார்த்தீங்கன்னாக்கா 11th அக்ரிகல்ச்சரு சரிங்களா. ஸோ இண்டஸ்ட்ரியல் growth, ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்டட் ப்ரோக்ராம்ஸ், சோஷியல் செக்டார் ப்ரோக்ராம்ஸ், பாப்புலேஷன், எஜுகேஷன், ஹெல்த், எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி, எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 11th இண்டஸ்ட்ரியல் செக்டார், 8th சோஷியோ எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ், 11th பாப்புலேஷன், 11th பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் சரிங்களா. ஸோ அடுத்த 5th சாப்டர் ரோல் ஆஃப் பப்ளிக் செக்டார் அண்ட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது ஆன்லைனில் சும்மா பார்த்துக்கோங்க பேசிக்ஸாக சரிங்களா. ஸோ அடுத்த சாப்டர் பார்த்தீங்கன்னாக்கா நேஷ்னல் இன்கம் ஹெச்ஆர்டி சரிங்களா. ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ஹெச்ஆர்டினா சஸ்டைனபிள் எக்கனாமிக் growth, எனர்ஜி டிஃப்ரெண்ட் சோர்சஸ் அண்ட் டெவலப்மெண்ட் இது சிலபஸில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில். 7th டேக்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். 10th நேஷனல் இன்கம். 11th எக்கனாமிக் growth அண்ட் டெவலப்மெண்ட். 11th நேஷனல் இன்கம். 11th ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் சரிங்களா. ஸோ அடுத்தது ஃபினான்ஸ் கமிஷன், பிளானிங் கமிஷன், நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் சும்மா ஆன்லைனில் சும்மா நெட்டில் போட்டு பார்த்துக்கோங்க வேறு எது வேணாம். ஸோ கேபிட்டல் ஃபார்மேஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், பப்ளிக் ஃபினான்ஸ் அண்ட் ஃபிஸ்கல் பாலிசி, ப்ரைஸ் பாலிசி அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 7th ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், 9th ஈக்குலிபிரியம் ப்ரைஸ், 9th டிமாண்ட்ஸ் அண்ட் சப்ளை. டிமாண்ட் சப்ளை ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ 12th ஃபிஸ்கல் பாலிசி சரிங்களா. ஸோ அடுத்த சாப்டர் பேங்கிங், மணி அண்ட் மானிட்டரி பாலிசி. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா 8th மணி சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், 11th பேங்கிங், 12th மானிட்டரி பாலிசி சரிங்களா. ஸோ ரோல் ஆஃப் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்டிஐ ஓகேங்களா. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் எஃப்டிஐ சொல்லுவாங்க. WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், குளோபலைசேஷன் அண்ட் ப்ரைவேடைசேஷன் இது பார்த்தீங்கன்னாக்கா 11th இருக்கிற ஃபாரின் ட்ரேட் பார்த்துக்கணும். ஸோ அப்புறம் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து நெட்டில் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. இவ்வளோ தான் இந்தியன் எக்கனாமிக்கு. ஸோ மேக்ஸுக்கு நான் ஆல்ரெடி தனியாக செப்பரேட்டாக வீடியோஸ் போட்டுருக்கேன் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ ஆப்டின் மென்டல் எபிலிட்டி. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப முக்கியமானது. செக்ஷன் வைஸ் பேசிக்ஸாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டெய்லி ப்ராக்டிஸ் தேவை. டெய்லி டாபிக்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக எல்லா சிலபஸ் முடிச்சிட்டுனா கூட திரும்ப நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ குரூப் 1 பார்த்தீங்கன்னாக்கா 50 கொஸ்டின் இருக்கும் மினிமம். ஸோ 45 அடிக்கலாம். ஸோ குரூப் 2 பார்த்தீங்கன்னாக்கா 25 கொஸ்டின் இருக்கும். ஸோ 23 அடிக்கலாம் சரிங்களா. தமிழ் மீடியம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா கணியன் புக் யூஸ் பண்ணிக்கோங்க பெஸ்ட்டு. ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் செக்ஷன் வைஸ் டாபிக்ஸ் வைஸ் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் மேக்ஸுக்கு சரிங்களா. ஸோ ஜாகிரஃபிக்கு வந்து அந்தளவுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. இருந்தாலும் பார்த்துக்கிங்கன்னா இது நிறைய யூனிட்ஸ் இருக்குது. வளவலன்னு இருக்கும். இதை சும்மா பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதாங்க. ஸோ எர்த் அண்ட் யூனிவர்ஸ் சோலார் சிஸ்டம் பார்த்துக்கோங்க. ஆனால் எல்லாத்தையும் நான் கொடுத்துருக்கேங்க. 6th த எர்த் அண்ட் த சோலார் சிஸ்டம். 6th ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன் ஆஃப் எர்த். 6th எர்த் வி லிவ் இன். 6th மேப்ஸ் அண்ட் குளோப். ஸோ அடுத்தது மான்சூன், ரெயின்ஃபால், வெதர் அண்ட் கிளைமேட், அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், லித்தோஸ்பியர் இது பார்த்தீங்கன்னா 7th அண்ட் இன்ட்ரோடக்ஷன் டு ஓஷனோகிராஃபி. 7th வெதர் அண்ட் கிளைமேட். 9th கிளைமேட் ஆஃப் தமிழ்நாடு. 10th இந்தியா கிளைமேட். ஸோ அடுத்த சாப்டர் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப். ஸோ 9th பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் இஷ்யூஸ். 9th கன்சர்வேஷன் ஆஃப் ரிசோர்சஸ் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். 10th என்விரான்மெண்டல் இஷ்யூஸ். ஸோ அடுத்து பார்ப்போம். வாட்டர் ரிசோர்சஸ், ரிவர்ஸ் இன் இந்தியா, சாயில், மினரல்ஸ் அண்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ் ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா 7th எர்த் இட்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் டெக்டானிக் மூவ்மெண்ட்ஸ். 7th த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் அண்ட் சேஞ்சிங் ஃபேஸ் ஆஃப் எர்த். 8th ரிசோர்சஸ் அண்ட் த டைப்ஸ். 8th ரிசோர்சஸ் அண்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். 8th டைப்ஸ் ஆஃப் பிரைமரி ஆக்டிவிட்டீஸ் அண்ட் மைனிங் சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 8th பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ், டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். 9th பார்த்தீங்கன்னா ரிசோர்சஸ் ஆஃப் தமிழ்நாடு. 9th தமிழ்நாடு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ். 9th தமிழ்நாடு ஃபிசியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு. 10th இந்தியா லொக்கேஷன் அண்ட் ஃபிசியோகிராஃபி. 10th இந்தியா நேச்சுரல் ரிசோர்சஸ். 10th இந்தியா இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இதுமாதிரி நிறைய ரொம்ப டெப்த்தாக நிறைய மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜாகிரஃபியில். அதனால் நம்ம கட் ஆஃப் வர அளவுக்கு நீங்கள் எக்கனாமிக் வரைக்கும் பார்த்தாலே போதும். ஸோ இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்த்துக்கோங்க. சும்மா ஃப்ளூக்கில் கூட அடிச்சுக்கோங்க. இருந்தாலும் படிச்சுக்கோங்க. அக்ரிகல்ச்சரல் பேட்டர்ன், லைஃப் ஸ்டாக் அண்ட் ஃபிஷரிஸ், நேச்சுரல் வெஜிடேஷன் சரிங்களா. 8th அக்ரிகல்ச்சர் கிராப்ஸு. 9th தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர். 10th இந்தியா அக்ரிகல்ச்சர். ஸோ பாப்புலேஷன் டென்சிட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னாக்கா 8th பாப்புலேஷன் growth அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், பாப்புலேஷன் அண்ட் ரிசோர்சஸ். 9th தமிழ்நாடு பாப்புலேஷன் சரிங்களா. நேச்சுரல் கெலாமிட்டிஸ், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச் இம்பாக்ட் அண்ட் கான்சிக்வன்சஸ், மிட்டிகேஷன் மெஷர்ஸ், பாப்புலேஷன் கண்ட்ரோல். ஸோ இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரெஸ்பாண்டிங் 7th ஸ்டாண்டர்டில் அது. 8th பார்த்தீங்கன்னாக்கா ரெஸ்பாண்டிங் டு டிசாஸ்டர்ஸ். 9th பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். 10th பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் சரிங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 8th சாப்டர் டிரான்ஸ்போர்ட் இன்க்ளூடிங் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன், சோஷியல் ஜியாகிரஃபி இது பார்த்தீங்கன்னா 8th ட்ரேடு. 8th டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன். 9th தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ். 9th தமிழ்நாடு ட்ரேடு. 10th இந்தியா ட்ரேட் டிரான்ஸ்போர்ட் அண்ட்
கம்யூனிகேஷன்ஸ். சரிங்களா? ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த இது நான் ரெடி பண்ணி 4 மணி நேரம் ஆச்சு. மொத்தமாக 35 பேஜ் இருக்குது. சும்மா ஒரு பில்டப் தான். சரிங்களா? ஸோ அடுத்து இது எல்லாம் எப்படி யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, மெயின்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, மேக்ஸ், சயின்ஸ் வருங்க. பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னாக்கா பொலிட்டிக்கல் சயின்ஸு, ஜாகிரஃபி, இங்கிலீஷ் கொஞ்சம் வரும். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு அண்ட் இந்தியாவில் வரும். ஸோ பேப்பர் 3 பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் அஃபேர்ஸ், எக்கனாமிக்ஸ் பேஸ் பண்ணி வரும். ஸோ அப்புறம் இந்தியன் எக்கனாமிக் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும். எக்கனாமியோட இம்பாக்ட் என்ன, அதோட இஷ்யூஸ் என்ன, சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு அண்டு இந்தியா, இதெல்லாம் வருங்க. இவ்வளோ தாங்க பேசிக்ஸு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர், நல்லா படிங்க, ஆல் தி பெஸ்ட். I'll be dreaming.